தமிழ்நாட்டில் குறுக்கு வழியில் பாஜக வெற்றி பெறவே சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை கொண்டு வருவதாக அரசியல் கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எஸ்ஐஆர் நடவடிக்கை வாக்குரிமையை பறித்து தேர்தல் அரசியலையே கேள்விக்குறியாக்கும் செயல் என்றும் அவர்கள் சாடியுள்ளனர். நான் என்னுடைய வாக்கு எங்கே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது வாக்காளரின் உரிமை. அவர் படிவம் 7A கொடுத்தால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியும். ஆனால் இவர்கள் அந்த பெயர்களையெல்லாம் நீக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், புதிய இடத்திலே சேர்ப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்கள். இது இந்த தேர்தல் அரசியலே கேலிக்கூத்தாக ஆக்கும் முயற்சியிலே பாஜக ஈடுபட்டிருக்கிறது. அதற்காக இவர்கள் தனக்கு அடிமையாக ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பாஜக தலைகீழாக நின்னாலும் தண்ணி குடிக்க முடியாத சில மாநிலங்கள் உண்டு. அதில் தமிழ்நாடு, கேரளாலாம் இருக்குது. பாஜகவினுடைய அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் தமிழகத்தில் தான் கடுமையாக எதிர்க்கப்படுது. தமிழக அரசு உள்பட மதச்சார்பற்ற கட்சிகள் உறுதியாக நின்று அதெல்லாம் எதிர்க்கிறாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் குறுக்கு வழியில் இந்த மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கிற நோக்கமும் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இந்த கூட்டத்தில் போட்டிருக்கின்ற தீர்மானங்கள் அனைவரும் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். திராவிட முன்னேற்ற கழகமே இதை எஸ்ஐஆரை நடத்த வேண்டும், ஆனால் இப்போ நடத்த வேண்டும். ஆஃப்டர் எலெக்ஷன் பிறகு நடத்தலாம் என்று சொன்னார். உண்மையிலே அதுக்கு நல்லது. ஏனென்று சொன்னால் இப்போது நடத்தினால் மிக மிக பீகார் மேலே அதிகப்படியாக தவறுங்க நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை ஒன்றிய அரசு செய்து பாஜக செய்து பார்க்காதீங்க. இதுக்கு பின்னால் RSS செயல் திட்டம் இருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் வெறுமனே இது ஒரு தேர்தல் நடவடிக்கையாக, தேர்தல் நேர அபாயமாக யாரும் பார்க்கல. பலருடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சதிச்செயல் இருக்கிறது என்ற ஒரு அச்சத்தை எல்லாரும் எழுப்பியிருக்கிறாங்க. இது ஏதோ முதல்ல சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் குடியுரிமை ஆபத்து இருந்துச்சு, இப்போ எல்லாருக்குமே ஆபத்து ஆயிடுச்சு. அதனால ரொம்ப கவலையோடு எல்லாருமே வாதிச்சாங்க. இது அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக அணுக வேண்டும், தேர்தல் ரீதியாக மட்டுமே அணியிடக்கூடாது என்ற ஒரு முடிவை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துருக்கிறோம். இருக்கிற ஒரே உரிமை ஓட்டு போடுறது தான். அதையும் தடுக்கிறாங்க வர்றாங்கன்னா அதுக்கு முழு அக்கறையோடு நம்ம முதலமைச்சர் இதை செஞ்சுருக்கிறாரு. ஒன்று. அடுத்தது, இந்த முறை காலம் ரொம்ப கம்மி. அவங்க செய்ய பாருங்கள். ஒன்று, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு தான் செய்யணும். இப்போ செய்யக்கூடாதுங்கிற முடிவை இன்றைக்கி தீர்மானமாக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எடுத்திருக்கு. அதுக்கு தமிழக ஆம் ஆத்மி கட்சியும் துணையாக நிற்கிது. வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியாது, அதனுடைய அணி வெற்றி விட முடியாது என்பதற்காக வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களை, வடநாட்டு இந்திக்காரர்களை அல்லது மதம் சார்ந்தவர்களை கொண்டு இங்கு வாக்காளராக இணைத்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தையும் இந்த வாக்கு பதிவின் மூலமாக சரி செய்கிறார்கள் என்பதை நாங்கள் முன்கூட்டியே உணர்ந்து தான் அதை உடனே தடுத்து நிறுத்தணும்னு நாங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாக்குரிமையை பறித்து விட்டால் வாழ்வுரிமையை பறித்து விடலாம், குடியுரிமையை பறித்து விடலாம் என்கிற பிஜேபி ஒன்றிய அரசினுடைய இந்த திட்டம் என்பது, அதற்கு உடந்தையாக இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மோசடி செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.